ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கேரளாவிலேருந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்கா நிறைய துணி துவைக்கிறதுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஐடியா கொடுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து நான் சொல்கிறேங்க. எங்கள் கிராமத்தில் வந்து பக்கத்துல எல்லாம் துணி துவைக்கிற மாதிரி இருந்தால், துணி கம்மியாக இருந்தால் கையிலேயே எடுத்துகிட்டு போயிடுவோம். துணி அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கையிலேயே எடுத்து கீழே விரித்து போட்டு அதில் அழுக்கு துணியெல்லாம் எடுத்து போட்டு மூட்டையாக கட்டி தலையில் வச்சு கொண்டு போவோம். அப்படி இல்லை, கொஞ்சம் டீசெண்டாக வெளியில் கொண்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா கட்டைப்பையில் எடுத்து வச்சு கொண்டு போவாங்க. கொண்டு போய் ஆற்றுல கொண்டு போய் துவைச்சி அலசி பாறை இருக்கும் அதிலேயே காய போட்டு எடுத்து கொண்டு வருவாங்க. எங்கள் ஊரில் வந்து ஆறு வந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணுங்க. எங்கள் ஊருக்கும் ஆறு இருக்கிற ஏரியாவுக்கும் போகணுன்னா 2 கிலோமீட்டர் நடக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் சின்னம்மாவெல்லாம் பக்கத்தில் வந்து துணி துவைப்பாங்க. அவங்க என்னன்னு பார்த்திங்கன்னா, வீட்டிலேயே வந்து ஒரு பெரிய அண்டா வந்து வச்சுருப்பாங்க. அந்த அண்டாவிலேயே துணி பவுட்ரு எல்லாம் போட்டு ஊற வச்சு சும்மாடு சுருட்டி தலையில் வச்சு துவைக்கிற இடம் வந்து கொஞ்சம் தள்ளி வரணும். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இப்போ கூட துணி துவைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. தலையில் வச்சு கொண்டு வந்து இங்கே வந்து துணி துவைப்பாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்தளவுக்கு எது பெஸ்ட்டான ஐடியாவாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் டீசெண்டாக துணி துவைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு பார்த்தீங்கன்னா, கட்டைப்பையில் வச்சு அமுக்கி டப்பில் வச்சு எடுத்துகிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா கட்டைப்பையில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? ரொம்ப அதிகமாக நிறைய துணி இருந்துச்சுன்னா, கைலி வேஷ்டி ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே விரித்து போட்டு அதில் நம்ம அழுக்கு துணியெல்லாம் நீங்கள் அள்ளி போட்டு ஒரு சின்னதாக மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. கட்டி அதை டப்பில் வச்சு நீங்கள் கொண்டு போகலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயம் அவ்வளோதான். வேறு எனக்கு தெரிஞ்ச விஷயம் எதுவும் இல்லைங்க. என்னையும் மதித்து நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நான் சொல்லிட்டேன். நீங்கள் திருப்பி எதுவும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் நிறைய துணினா ரொம்ப நிறையாவா என்னன்னு எனக்கு தெளிவாக தெரியல. எங்கள் கிராமத்துலலாம் இப்படி தான். துணியை விரித்து போடுவோம், துணியை அள்ளி போடுவோம், மூட்டையை கட்டுவோம், தூக்கி தலையில் வச்சுட்டு சிக்கு சிக்குன்னு எங்கள் வாட்டுக்கு நடந்து போய் துணி துவைச்சிட்டு வந்துடுவோம். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. பிடிக்கலைன்னா ஒரு கட்டைப்பையில் துணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேரும்போது துவைச்சிருங்க. நிறைய சேர வச்சு துவைக்காதீங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கட்டைப்பையில் வச்சு கொண்டு போய்க்கலாம். அது யாருக்கும் இந்த துணிதான்னு சொல்லி தெரியாது. காய்கறி வாங்க போகிறது அந்த மாதிரி கூட நினச்சிக்குவாங்க. டீசெண்டாக நீங்கள் துணி கொண்டு போகணும் அப்படின்னா கட்டைப்பையில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச விஷயம் அவ்வளோதாங்க. என்னையை மதித்து கேள்வி கேட்டதுக்கு உங்கள் டவுட்டை கேட்டதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் எதுவும் தேவைனாலும் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? பாய்.